பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனா, பாகிஸ்தான், இந்தியாவை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ஆப்ரேஷன் சிந்தூர். இன்னைக்கு நம்ம யார்கிட்டயாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா யாரை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே நம்ம சொல்லுவோம் பாகிஸ்தான் அப்படின்ட்டு. பட் பாகிஸ்தானுக்கு கூடவே தோல் நின்று ஆல்மோஸ்ட் அவங்க நேரடியாக வீரர்களை அனுப்பாம பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸு, டாக்டிக்ஸு, வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, சேட்டலைட்டு, சைபர்னு சொல்லி கூடவே நின்று சண்டை போட்டது சைனா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்திய விமானப்படையோடைய இந்த வெற்றி அப்படின்றது பாகிஸ்தான் விமானப்படை மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் மற்றும் சீனாவையும் சேர்த்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சைனாவே அதை உறுதி செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு பிரேக்கிங் நியூஸாக இது வெளியில வந்திருக்கு. என்னன்றதை ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இடத்துல சைனாவுடைய ஸ்டேட் ப்ராட்காஸ்டர் அவங்களுடைய ஒரு டிவி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவின்ற ஒரு தொலைக்காட்சி அங்கே இருக்கக்கூடிய அவிக்ஸ் செங்குடு ஏர்கிராஃப்ட் டிசைன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், எவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் டிசைன் இங்கே தான் அவங்களுடைய J-10, JF-17, J-21 மற்றும் JF-35 எல்லா விமானங்களையுமே டிசைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்போடைய ஒரு மிக முக்கியமான டிசைன் இன்ஜினியராக அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. இதில் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோடைய டெக்னிக்கல் பர்சனல்ஸ், அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் பிசிக்கலா பாகிஸ்தான் சாயில இருந்தாங்க அப்படின்ற ஒரு பிரேக்கிங் தகவலை அவர் கொடுத்திருக்கிறாரு. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷனை மாத்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தது இந்த முட்டாள் பாகிஸ்தானிகள், இவங்களோட சல்வார் கமீசாமி தான். ஆனா பின்னாடி இருந்து நாங்க பிசிக்கலா இருந்தோம் பாகிஸ்தான்ல இந்த போர் நடக்கும் பொழுது அப்படின்றது இப்போ அவங்க நேரடியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரை இன்னும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை நம்ம கொண்டாடணும். அதே மாதிரி நம்மளுடைய மிலிட்ரி ப்ரோவஸை உலகத்துக்கு அறிவிக்கணும். ஏன்னா அமெரிக்காவே இன்னைக்கு டைரக்ட் கன்ஃபரன்டேஷன் சைனாவை பண்ணக்கூடாது அப்படின்ற போது இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைலமா, டூ ஃப்ரண்ட் வார், இருமுனை போர் வருமா அப்படின்னு பார்க்கும்போது இருமுனை போரை தான் நம்ம கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் சிந்தூர்ல ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம், அதுல வெற்றியும் பெற்றிருக்கோம் அப்படின்ற செய்தி வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா என்னென்ன அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ மே 8 அவங்க பண்றாங்க. எவிக்னு சொல்லக்கூடிய செங்கடூர்ல இருக்கக்கூடிய ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் ஆஃப் சைனா, இவங்க தான் சைனாவுடைய அந்த போர் விமானங்களுடைய மூளை, அந்த டிசைன் இன்ஸ்டியூட் இதுதான். இந்தோடைய ஒரு கீ இன்ஜினியர், ஒரு மிக முக்கியமான டிசைனர் ஜாங் ஹெங். நல்லா கவனிங்க, ஏர்கிராஃப்ட் டிசைனிங் அப்படின்றது உலகத்திலேயே வெகு சில வல்லுநர்கள் தான் இருக்காங்க. விரல் விட்டு எண்ணீர்லாம் அவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. இந்தியாவுடைய போர் விமானம் ப்ராஜெக்ட்டுக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜெர்மனிலேருந்து நம்ம ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தோம் அந்த டைமில், நேருவுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணோம். பட் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய விமான வடிவமைப்புடைய சூத்திரதாரி, ஒரு டிசைன் எக்ஸ்பர்ட்டு ஜாங் ஹெங், அவரே நேரடியாக பாகிஸ்தானில் இருந்தார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வார்த்தைகள் கவனிங்க. At the support base, we frequently heard the roar of fighter jets taking off and the constant wail of air raid sirens. By late morning, the temperature was approaching 50 degrees, a real ordeal for us, both mentally and physically. நேரடியாக நாங்கள் அங்கே இருந்தோம், சைரன்ஸ் பறந்துட்டு இருந்துச்சு, போர் விமானங்கள் பறக்கக்கூடிய அந்த சத்தம் மிக மிக அதிகமாக இருந்துச்சு. காலையில் 50 டிகிரி வரைக்கும் நாங்கள் வெப்பத்தை பார்த்தோம். ஏன்னா போர் நடந்தது மே 7-10 பாகிஸ்தான் இந்தியாவில், அதுவும் பார்டர் ஏரியாஸ்ல எந்த டெம்பரேச்சர் இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அட் த சப்போர்ட் பேஸ், இதில் இன்னொரு இன்ஜினியர் ஜூடா அப்படின்ற எவிக்ஸ் இன்ஜினியர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய J-10C விமானத்தை பெருமையாக பேசுறாரு. இந்த விமானத்தை we nurtured it, care for it and finally handed over to the user. The outstanding result was not a surprise, it felt inevitable. பேசிக்கலாக இதில் இவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை இவங்க குறிவிட்டு காமிக்கிறாங்க. நாங்கள் அதை உருவாக்கணும், அது ஒரு இன்ஜினியருக்கே உண்டான பெருமை. நான் டிசைன் பண்ணது இன்னைக்கு பறந்து இன்னைக்கு இது பண்ணுதுன்றத நாங்கள் அதை உருவாக்கணும், அதை நர்ச்சர் பண்ணோம், ஒரு குழந்தை மாதிரி எடுத்து யூசர்கிட்ட கொடுத்தோம், பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ஹிஸ்டாரிக் கன்ஃபர்மேஷன். 99களில்
சைனாக்கு சைனா சில உதவிகளை செஞ்சாங்க பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுடைய ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட்டை சேட்டலைட் இமேஜரி கொடுக்கறதுல 71 சில உளவு தகவல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நேரடியாக சீனாவுடைய ஏர்கிராஃப்ட் டிசைன் இன்ஸ்டியூட்டோடைய சீஃப் இன்ஜினியர்ஸ் போய் பாகிஸ்தான்ல இருந்து கூட இருந்து வேலை செஞ்சேன் அப்படின்றது கிளியர் கட்டா இப்பதான் ஃபர்ஸ்ட் எவர் அஃபிஷியல் பப்ளிக்கா நம்ம பார்க்குறோம், கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங், குறிப்பா J-10C ரக விமானத்தை அவங்க மார்க்கெட் பண்றாங்க. நாங்க இருந்தோம், நாங்களே அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். ஏன்னா நீங்க சோதனை ஓட்டத்துல ஏர் ஷோஸ்ல காமிக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வேற, ரியல் காம்பேட்ல காமிக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வேற. அதே மாதிரி இது இந்த நேரத்துல ஆபரேஷன் சிந்தூரோட 1 year அனிவர்சரியில அவங்களுடைய ஊடகமான CCTV ஏன் பப்ளிஷ் பண்றாங்கன்னா, இப்ப சைனாவுடைய உள்நாட்டு நிலைமை அப்படின்றது அந்த அளவுக்கு சீரா இல்லை. ஸோ ஒரு மிலிட்ரி பவரை காமிக்கணும், பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ராணுவத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு கொண்டு வராங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலிங். இந்தியாவுக்கு நேரடியாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம், ஓகே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அனிவர்சரி கொண்டாடுங்க, ஃபைன், பட் ஃபியூச்சரில் நாங்கள் 2 நாடுகளும் சேர்ந்து நின்று தான் சண்டை போடும் அப்படின்ட்டு. ஸோ இதோட 2 front வார் அப்படின்றது இனிமே ஒரு தியரி கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைலமா அப்படின்றது கிடையாது. ட்ரூ ஃப்ரண்ட் வார் அப்படின்றது ரியாலிட்டி, இது நிஜம். இந்தியாவுடைய கால்குலேஷன் எல்லாமே, நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இப்போ 1.9% GDP இருக்கு, இதெல்லாம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு. சைனா ஓப்பனாகவே சொல்றாங்க நாங்கள் கூட இருந்தால் சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒருவேளை சீனாவோட இந்தியா யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா பாகிஸ்தான் பிசிக்கல் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒருவேளை பாகிஸ்தான் கூட சண்டை போடணும் அப்படின்ற போது பாகிஸ்தான் சீனாவுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த் என்னவோ அதை அப்படியே பாகிஸ்தான் மேல சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் நம்ம சண்டை போடணுமே தவிர, அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, பாகிஸ்தான் தானே எளிதாக வீழ்த்திட முடியும் அப்படின்னு யோசிக்க முடியாது. அந்த மாதிரி யோசிச்சதுனால தான் இந்த முறை நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ரெவலேஷன், இந்த பேட்டி மேண்ட்ரின்ல வந்துச்சு. அதன் பிறகு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட், இது அலிபாபாவுடைய ஃபவுண்டர் ஜெக்மாவுடைய ஃபண்டிங்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சைனீஸ் மவுத் பீஸ், அதை இவங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ J-10C அவங்களுடைய 4.5 ஜென்ரேஷன் மல்டி ரோல் ஃபைட்டர், அவங்க இதை ரஃபேலுக்கு ஒரு லெவல் ஹையா பிளேஸ் பண்றாங்க. இதுல ஏசா இருக்குது, ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேன்டு அரேன்னு சொல்லக்கூடிய ரேடார் இருக்கு. பட் இந்த J-10Cயோட ஒரே ஒரு ஆப்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் மட்டும்தான். 36 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி விமானத்தை வீழ்த்தக்கூடிய PL-15 அப்படின்ற ஏர் டு ஏர் மிசைல் இருக்கு. இந்த மிசைல் தான் வெடிக்காம கீழே விழுந்து இதை DRDO அவங்க லேப்ல வச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ J-10C அப்படின்றது ஒரு ரஃபேல் விமானத்தை வீழ்த்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, நம்மளுடைய ப்ரெஸ் பிரீஃபிங்ல ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியில விமானப்படை அதிகாரிகள் கொடுத்த பிரீஃபிங்ல பார்த்தோம்னா இந்தியா 13 விமானங்களை வீழ்த்திருக்கு. இப்போ எத்தனை விமானங்களை வீழ்த்தணும் அப்படின்றது அது கேமே கிடையாது, இது வீடியோ கேம் கிடையாது. அமெரிக்காவுடைய 23 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு. பட் போர்ல அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்றதா, இது எல்லாமே விமானங்கள் உட்பட எக்ஸ்பெண்டபிள் அசெட்ஸ். போர்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரியான பின்னடைவுகள் வரதா இருக்கும். பட் நம்ம எதிரிய மிஷனோட சக்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து என்னென்னலாம் ஹெல்ப் வாங்கியிருக்காங்க, அதாவது சைனா பாகிஸ்தானுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021-25 சிப்ரி ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 80% பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், கிட்டத்தட்ட 81% அப்படின்றது சைனா கொடுத்தது. 8.2 பில்லியன் அளவுக்கான வெப்பன்ஸ் 2015 இருந்து. பாகிஸ்தானுடைய பண மதிப்பு படி எடுத்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பாகிஸ்தானுடைய டோட்டல் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ல, சைனாவோட டோட்டல் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்ல 63% அப்படின்றது பாகிஸ்தான் பக்கம் இருந்துச்சு. சைனாவுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா J-10C கம்ப்ளீட்டாக ஒரு சைனா ரக விமானம், JF-17 தண்டர் ஜெட், இதை சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பேசிக்கலாக அதில் பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும் பாகிஸ்தானோடது, பச்சை பெயிண்ட் அடித்து ஒரு நட்சத்திரத்தை போடுறது, மிச்சம் எல்லாமே இது சைனா தான். PL-15 மிசைல்ஸு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸு, HQ-9, ரேடார் நெட்வொர்க்கு, ட்ரோன்ஸு, CH-3, CH-4, அப்புறம் UCAVஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே இவங்க பயன்படுத்தினது. F-16 பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தல. இந்தியா அதை ஏற்கனவே ஒரு 4 விமானங்கள் நின்றுட்டு இருந்த விமானங்களே போட்டு தந்தாங்க. ஸோ இது கிளியர் கட்டா சைனாவுடைய வெப்பன்ஸை வச்சு, சைனாவோட யுக்திகளோட, சைனாவோட இன்ஜினியர்ஸே கூட நின்று பாகிஸ்தான் செய்த யுத்தம். கிளியர் 2 front வார், நம்ம டவுட்டே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஜெனரல் ராகுல் சிங் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெப்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், துணை ராணுவ தளபதி, அவர் என்ன சொன்னாருன்னு பாக்குறீங்கன்னா, இதை நம்ம ரெண்டா பார்க்கக்கூடாது, மூணா பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான், சீனா, துருக்கியோடைய ஆயுதங்கள் லாஸ்ட் மினிட்ல அந்த கன்சைன்மெண்ட் வந்தது, துருக்கியோடைய ஆட்கள், ராணுவ வீரர்கள் இந்தியாவுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதுன்னு அந்த செய்திகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ துருக்கிட்ட இருந்து அக்கின் சீட் இருக்க ட்ரோனா இருக்கட்டும், இல்லை பைராக்தர் TB2 ட்ரோன்ஸா இருக்கட்டும், ஸோ துருக்கியோடைய ஹார்ட்வேருமே கணிசமான அளவுக்கு இதை கொடுத்ததை பார்க்குறோம். அதே மாதிரி ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த TRFன்னு சொல்லக்கூடிய LET அமைப்பை பற்றி இந்தியா தீர்மானம் கொண்டு வரும்போது அமெரிக்கா ஆதரிச்சாங்க, மிச்ச எல்லா பாதுகாப்பு நிரந்தர உறுப்பினர்களும் ஆயிடுச்சாங்க. சைனா அதை கண்டிக்க மறுத்தாங்க. ஸோ இங்கேயும் பார்க்குறோம், ஒரு டிப்ளமேட்டிக் கவரும் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி குளோபல் எக்ஸ்பர்ட்ஸோடைய வியூ எடுத்தோம் அப்படின்னா, US சைனாவுடைய எக்கனாமி அண்ட் செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷன் அப்படின்றது இந்த இடத்துல பாகிஸ்தான் பயன்படுத்தியது எல்லாமே சீனாவுடைய ஆயுதங்கள் தான் அப்படின்றதும், அதே மாதிரி சைனா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானை ஒரு லைவ் லெபார்டரியா பயன்படுத்தினாங்க, யுத்த களத்தை ஒரு லைவ் லெபார்டரியா சோதனை கூடமா பயன்படுத்தினாங்க அப்படின்றதும், அதே மாதிரி இந்தியாவுடைய ஒரு பிரீமியர் திங்க் டேங்க் ORF அப்சர்வ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனோ பாகிஸ்தான் கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப கேலிபிரேட்டடு அண்ட் இன்டெகிரேட்டட்ன்றாங்க. அதாவது இன்டெகிரேட்டட் அப்படின்றது ரெண்டு ராணுவம் ஒன்று சேர்ந்து சண்டை போட முடியும். சைனாவுடைய ரேடார், ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க், அவங்களுடைய அவாக்ஸ் பிளாட்ஃபார்ம், இது எல்லாமே கம்ப்ளீட்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வார் ஆன் த ராக்ஸ் அப்படின்ற ஒரு திங்க் டேங்க் அவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. கன்வென்ஷனல் வார்ஃபேரை நியூக்ளியர் த்ரெஷோல்டுக்கு கீழே வச்சு இந்தியாவால் சண்டை போடும். வெகு சில நாடுகளில் தான் இதை பண்ண முடியும். இப்போ அமெரிக்க அதிபரே பார்த்தீங்கன்னா கடைசியில் அணுவாயுதத்தை எடுக்க போறாருன்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அதே மாதிரி நான் கான்டாக்ட் வார்ஃபேர், வீரர்கள் நேரடியாக மோதாமல் ட்ரோன், ஏவுகணைகள், விமானங்கள் மூலிமா தாக்கக்கூடியது. கேப்பபிலிட்டி கேப்ஸு கிளியர் கட்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. சைனா பாகிஸ்தான் ஒன்று சேர்ந்து தாக்கும் பொழுது இப்போ புது சினாரியோ என்ன அப்படின்றத, மிகப்பெரிய ஒரு கோல்டு மைன், அந்த தங்க சுரங்கம் அப்படின்றது இந்தியாவுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி இந்தியா ரஷ்யாவுடைய பாதுகாப்பு தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஒப்பந்தம், இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரீஅஷ்யூராக இருக்கு. நான் S-400 லாங்கஸ்ட் கில் இந்தியா தான் உலகத்துக்கு காமிச்சது, ரஷ்யா கிடையாது. அந்த ரஷ்யா ஆயுதம் முழுக்க ரஷ்யா தயாரிப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காமிச்சது, யூசர் பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சது இந்தியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா US டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த போருக்கு பிறகு சைனா தான் அமெரிக்காவுடைய நம்பர் 1 எதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் May 7 அன்னைக்கு DGMO's பிரீஃபிங் நடக்கும்போது ஜெனரல் ராஜீவ் கை அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நோ சாங்சுரி அக்ராஸ் த LOC இஸ் சேஃப், வி வில் இட் எவ்ரிதிங். இந்தியா எதையுமே விடாது, எல்லாத்தையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளியர் கட்டா இந்த இடத்துல சைனாவுடைய அந்த இனிஷியல் ப்ராபகண்டா, ரஃபேலை வீழ்த்திட்டோம், 4 வீழ்த்திட்டோம், 5 வீழ்த்திட்டோம்னு சொல்லி ஒரு குளோபல் மார்க்கெட்டிங் நரேட்டிவை செட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் கழித்து இதை ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு பேக்கேஜா அவங்க காமிச்சாங்க. J-10Cன்னு சொல்லக்கூடிய சீன ரக விமானம், அது கூட பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய PL-15. இது வரைக்கும் ஒரு நாடு கூட ஆர்டர் கொடுக்கல. ஈரான் மட்டும் அதை வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது தெரியும். இப்போ சைனா உலகத்தோடைய 4வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளர். பட் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நைஜீரியான்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடிமை நாடுகளுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படின்றது இந்தியாவையும் பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு வெப்பன் சப்ளை பண்ண பிரான்ஸையும் பாதிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இப்போ நமக்கு தெரியும். இந்த இடத்துல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட விருப்பு எதுவுமே கிடையாது. பட் போரில் வெற்றி பெற்று மக்கள் மனதில் அந்த போரில் நம்ம வெற்றி பெற்றோமான்னு சந்தேகத்தை எதிரிகள் எழுப்ப வைக்கும் பொழுது அந்த ப்ராபகண்டாவை நம்ம முறியடிக்கல. அதே மாதிரி கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கவும் இல்லை. இப்போ ஒரு வருடம் கழிச்சு இந்த ஒரு பாயிண்ட்ல ஏதாவது பெருசா சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, ராணுவம் அவங்க ஒரு சேஞ்சை கொண்டு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அதிகாரியை இந்தியா முழுக்க ஒரு இடத்துலையும் அவங்க இது கொடுத்துருக்காங்க, இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான பயிற்சிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் விங்கோ
இல்லை எம்ஏபியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்வீப்பிங் ரிஃபார்ம்ஸை இது வரைக்கும் அவங்க வெளியுலகத்துக்கு காமிக்கல. என்ன நடக்குன்றதை பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.